வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. நாம் சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி நிறைய பவர்ஃபுல்லான ப்ரோக்ராமிங்ஸ் பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்மளோட கோல் அச்சீவ்மெண்ட்டுக்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரிசல்ட் கொடுக்குற ஒரு ப்ராக்டிஸ். இது 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை எவ்ரிடே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான். இப்போ நார்மலி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ கிராஃபிக் கம்ப்யூட்டர் அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட கோல்ஸ் எல்லாமே அதில் டைரக்ட் பண்ணிட்டு நம்மளோட அவுட்கம்ஸ்க்காக நாம் பண்ணுற ப்ராக்டிஸ் இது. தாமஸ் ஆல்வா எடிசன் சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் பற்றி இப்படி சொல்லியிருக்காரு: நெவர் கோ டு ஸ்லீப் விதவுட் அ ரிக்வெஸ்ட் டு யோர் சப்கான்ஷியஸ். ஸோ எவ்ரி டே வென் யூ கோ டு ஸ்லீப், தூங்குறதுக்கு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸுக்கு முன்னாடி நாம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட கோல்ஸ் என்னவா இருந்தாலும் அதுக்கான பாத் உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போது இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு தூங்குறதுக்கு இப்போது 10 o'clock நீங்கள் தூங்குறீங்கன்னா நீங்கள் போய் பெட்டில் படுத்துட்டு 9:50 அல்லது 9:55க்கு ஸ்லோலி யூ கேன் பிரிங் யுவர் மைண்ட் கம்ப்ளீட்லி டு பீஸ். ஸோ மைண்ட் ஃபுல்லாக காம் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிஸ் செய்யணும். ஸோ நீங்கள் இப்படி சொல்லலாம், ஐ காம் மை மைண்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஐ ஆம் அட் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிப்பீட்டடாக ஒரு 10-15 தடவை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு காம் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நாளில் என்ன விஷயம் உங்களால் நீங்கள் பிளான் பண்ண முடிஞ்சுதோ, சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் டு மை சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபார் வேக்கிங் மீ அட் 5 AM டுடேன்னு சொல்லலாம். காலையில் 5 மணிக்கு நீங்கள் எழுந்துட்டீங்க ஆஸ் பர் யுவர் பிளான். சின்ன சின்ன விஷயங்கள் அந்த நாளில் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்தது, அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும். அது 2வது ஸ்டெப். 3வது எனி கொஷின்ஸ், உங்களோட கோல் ரிலேட்டடான எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அதை கேளுங்க. ஸோ எனக்கு இதுக்கான வழி தெரியல, எனக்கான முயற்சி நிறையா செய்கிறேன், ஆனாலும் என்னோட அச்சீவ்மெண்ட் நான் நினச்ச மாதிரி இல்லை. இந்த மாதிரி என்னென்ன உங்களோட கோல்ஸ், கெரியர் கோல்ஸ் இருக்கலாம், மணி ரிலேட்டடாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதுக்கான கேள்விகளை உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஸோ வாட் எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட் அதை நீங்கள் தாராளமாக கேளுங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க. என்ன அப்படின்னா, ஷோ மீ த சொல்யூஷன், இதுக்கான சொல்யூஷன் என்ன, எப்படி இதை அடையிறதுக்கான வழி என்னன்னு எனக்கு கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை கேட்குறீங்க. ஸோ மார்னிங் எழுந்ததுமே இது மட்டும்தான் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுறீங்க. அட் நைட் மார்னிங் எழுந்ததுமே உங்களுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இல்லை நிறைய யோசனைகள், நீங்கள் என்ன கோல் நினச்சிங்களோ அது சம்மந்தமாக வரும். எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் அது ஃபுல் நைட் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இட் வில் ஸ்டார்ட் அனலைசிங் அண்ட் கிவிங் இட் உங்களுக்கான சொல்யூஷன்ஸை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்குதோ இம்மீடியட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ப்ராக்டிஸ் செய்யும் போதே நீங்கள் ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போகணும். அதாவது எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி இருக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராக்டிஸில் நிறைய விஷயங்கள், நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்ன அந்த ப்ராக்டிஸ் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போதே யூ கேன் கிவ் ஃபியூ பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப். இப்போ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் மை செல்ஃப், ஐ ஆம் அன் அச்சீவர், ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் ஆல் மை அச்சீவ்மெண்ட்ஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங் ஐ ஹாவ் இன் மை லைஃப். அந்த மாதிரி தேங்க்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலாம். அதே உங்களுக்கான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்கான அஃபர்மேஷனும் நீங்கள் கொடுக்கலாம். எவ்வளோ வேணாலும் எவ்ரிடே யூ கீப் சேஞ்சிங் த அஃபர்மேஷன்ஸ். அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட மைண்ட் எப்படி டைரக்ட் பண்ணுறீங்க டுவர்ட்ஸ் அ ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்டேட்னு சொல்லுவோம். அதாவது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சிக்கு. இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போயிடலாம். இது ஒரு ஷார்ட் டைம் ப்ராக்டிஸ் மட்டும்தான். இந்த டோட்டலாக இது பண்ணுறதுக்கான டைமே உங்களுக்கு ஜஸ்ட் 2 minutes அல்லது 3 minutes அவ்வளவுதான். பட் ரெகுலர் ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட்
இதுதான் கோல், இதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த ரீப்ரோக்ராமிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிலீஃபில் இருந்து ரீப்ரோக்ராமிங் நடக்க ஆரம்பித்த உடனே உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை ரெகுலர் ப்ராக்டிஸாகவே பண்ணி பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் உங்களை சேரும். நம்மளோட பவர் ஆஃப் தி சப்கான்ஷியஸ் மைண்ட் NLP ப்ராக்டிஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் இதில் கற்றுக்கலாம். இதுக்கான கோர்ஸ் எவ்ரி மந்த் ரெகுலராக நடக்குது, ஆன்லைன் கோர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, அது பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.